ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பிரிக் ஒர்க் அண்டு பிளாஸ்டரிங். ஸோ நம்ம சைட்டுக்கு இன்றைக்கி கல் வந்திருக்கு. ஸோ ஃப்ளையர்ஸ் நம்ம பேஸ்மெண்ட்டுக்காக ஃப்ளையர்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ இன்றைக்கி ஃப்ளையர்ஸ் நம்ம வாங்கின கல் குவாலிட்டியாக இருக்கா இல்லையா அப்படின்றத நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ நம்ம எப்படி பிரிக் ஒர்க் கரெக்டாக இருக்குதுன்னு செக் பண்ணுவோம், குவாலிட்டியாக இருக்குதுன்னு எப்படி நம்ம கன்ஃபார்ம் பண்ணுவோன்னா, ஸோ பிரிக்கை 1 மீட்டர் ஹைட்லேருந்து நம்ம கீழே போடணும். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறீங்க, ஸோ ஒரு கல் இருக்குது. அந்த கல்லை நம்ம 1 மீட்டர் ஹைட்லேருந்து நம்ம போட போகிறோம். ஸோ இப்போ இந்த கல் பார்த்திங்கன்னா விழுந்தது, அது பிரேக் ஆகவோ கிராக் ஆகவோ கூடாது. ஸோ நம்ம எடுத்துக்க பிரிக்கு பார்த்திங்கன்னா ஸ்டெபிலிட்டியாக இருக்குது. ஸோ அதை ஸ்டெபிலிட்டி கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம பிரிக் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ இந்த இடத்துல நம்ம கார்னர் பிரிக்கு வச்சுருக்கோம். சிலர் என்ன பண்ணுறோங்க அப்படின்னா, இந்த பிரிக்குக்கு மேலே இருக்கிற கலவை எடுக்க மாட்டாங்க. ஸோ அப்படி பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம திருப்ப அந்த 2 கல்லுக்கு நடுவில் ஜாயிண்டில் இன்னொரு பிரிக்கை வைக்கும் போது அந்த கலவை திக்னஸ் வேரி ஆகும். ஸோ அப்போ நம்ம ஆல்ரெடி வச்சுருக்க கல்லோட லைனும், ஸோ நம்ம அடுத்து வைக்க போகிற பிரிக்கோட லைனும் ஈவனாக இருக்காது, அன்ஈவனாக பிரிக் ஒர்க் இருக்கும். ஸோ அப்படி நம்ம எப்பவுமே பண்ணக்கூடாது. ஸோ இப்போ இந்த பிரிக் ஒர்க் நம்ம கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பிளாஸ்டரிங் ஒர்க் நம்ம பண்ண போகிறோம். ஸோ இந்த பிளாஸ்டரிங் ஒர்க் எப்படி பண்ணியிருக்கோன்னு பாருங்கள். ஸோ இந்த இடத்துல நம்ம டாக்டர் ஃபிக்ஸிட் அப்படின்ற ஒரு கெமிக்கல், வாட்டர் ப்ரூஃபிங் கெமிக்கல் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ எதுக்காக அப்படின்னா, நம்ம பிரிக் ஒர்க் பண்ணதுக்கப்புறம் வாலில் எந்த ஒரு அப்சர்ப்ஷன் ஆஃப் வாட்டர் ரியாக்ஷன் இருக்கக்கூடாது. ஸோ அந்த வாலில் வாட்டர் அப்சர்வ் பண்ணிச்சு அப்படின்னா, ஸோ அந்த வாலில் ஓதை வர ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம பில்டிங் கட்டினதுக்கப்புறம் அந்த பேஸ்மெண்ட்லேருந்து ஓதை வந்துச்சு அப்படின்னா, நம்ம இன்னரில் பேஸ்மெண்ட்டில் இருக்கிற மண் ஈரமாச்சு அப்படின்னா நம்ம டைல் லேயர் வரைக்கும் அதோட எஃபெக்ட் இருக்கும். ஸோ எப்போவுமே நம்ம பிளாஸ்டரிங் பண்ணும்போது வாட்டர் ப்ரூஃபிங் கெமிக்கல் யூஸ் பண்ணுறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த ஒர்க்கை பற்றின கமெண்ட்ஸ், உங்களுக்கு தெரியாத விஷயங்கள், தெரியாத சந்தேகங்கள் ஏதாவது இருந்தனாலும் நீங்கள் கமெண்ட்டில் கொஸ்டின் கேளுங்க. ஸோ வி வில் ஆன்சர் யூ.